கடிக்க ஆசை சீரியல் அடுத்த புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனா ரோஹிணி கிட்ட என்னால் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு உண்மையை மறைச்சிட்டு என்னால் வாழ முடியாது இந்த வீட்டில். நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு மீனா அவங்க பேக்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை முத்து எல்லாரும் என்ன காரணத்துக்காகமா இந்த வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மீனா என்னால் இப்போதைக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாது மாமா, ஆனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பயங்கரமாக டென்ஷன் ஆகி நீ உண்மையிலேயே என்னை மதிக்கிறதா இருந்தால் தயவுசெய்து மீனா உண்மையை தான் இருந்தாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டை இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துட்டு நீ போக மாட்டேன், ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு மட்டும் தெரியுது, எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே என்னால் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கமாம்மா, ஆனால் அந்த உண்மை உங்களுக்கு ஒரு நாள் வெளில வரும், அப்போ நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு விஜய் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. மீனா ரோஹிணியை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னதுனால எல்லாருமே ரோஹிணியை திரும்பி பார்க்குறாங்க. அடுத்து முத்து யோசிக்கிறாங்க, மீனா சம்மந்தம் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்க மாட்டா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும், கண்டிப்பாக ரோஹிணியை பார்த்து பேசுகிறானா கண்டிப்பாக இதுக்கு காரணம் ரோஹிணியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து மீனா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, அந்த உண்மை வெளியே வந்தால் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் தான் நீ மறைக்கிறேன்னு தெரியுது, ஆனால் ஒரு பெரிய உண்மையை நீ மறைக்கிற மீனா, தயவுசெய்து மீனா தயவுசெய்து மீனா எதா இருந்தாலும் உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் மீனா என்னால் இப்போ எந்த உண்மையுமே சொல்ல முடியாது, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க பேக் ஒத்திக்கிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகி ஏன்டி இப்போ வீட்டை விட்டு வந்த என்னாச்சுடி எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீனா என்னுடைய மன அமைதிக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நீயும் என்னை கேள்வி கேட்டு என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள மீனோடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறா, அவளால் உண்மையை சொல்ல முடியாமல் ரொம்ப தவிக்கிறா, அவள் சொன்னால் எங்கே யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அவள் பயந்து உண்மையை சொல்லாமல் அவள் தவிக்கிறான்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது, நீங்களே அதை கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மான்னு மீனோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து முத்து மீனா பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. உண்மையை சொல்லு மீனா, நான் கூட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ எப்படி அந்த வீட்டை விட்டு வெளில வரலாம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும், என்ன மீனா எதா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா இப்போதைக்கு நீ என்னால் எதுவுமே சொல்ல முடியாதுங்க, ஆனால் அந்த உண்மை ஒரு நாள் வெளியே வரும், அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. கண்டிப்பாக இதுக்கும் ரோஹிணிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கிறாங்க. முத்து இதுக்கான உண்மையை சீக்கிரமாகவே கண்டுபிடிக்க போகிறாங்க.